கேரள உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் எதிர்ப்பு மனநிலை, ஊழல் குற்றச்சாட்டால் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்கு முன்னோட்டமாக அரையிறுதி களமாக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் கருதப்படுகிறது. அதன்படி இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றுள்ளது அவர்களின் கூட்டணிக்கு ஊக்கம் தருவதாக அமைந்துள்ளது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற அதிகார மையங்களில் இடதுசாரி கூட்டணியின் ஆதிக்கத்தை உடைத்துள்ளனர். இந்த தேர்தலில் காங்கிரஸ் அடிமட்ட அளவில் இருந்து பணியாற்றியதோடு வேட்பாளர் தேர்வும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2010 ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்று 2011 ஆண்டு உம்மன்சாண்டி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்தது. அதே வரலாற்றை தற்போது 2026 தேர்தலில் காங்கிரஸ் எழுத உள்ளதாக மூத்த தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். Very good news because it's a triumph, clearly a triumph in favor of UDF. In the history of Kerala local body election, this election is the election where UDF and Congress got maximum number of seats. So it's a big boost for us. Certainly the trend is very clear. We are going to win the next assembly election. முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு மீதான எதிர்ப்பு மனநிலையில் மக்கள் வாக்களித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் வைக்கின்றனர். இதனால் இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த இடங்களில் கூட தோல்வியை சந்தித்துள்ளனர். சபரிமலை தங்கத் திருட்டு சர்ச்சை, ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவை ஆளும் அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இடதுசாரி கூட்டணி தோல்விக்கான காரணம் குறித்து விரிவாக ஆராயப்படும் என கூறியுள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன், மதவாத சக்திகளின் தவறான தகவல்கள் மற்றும் பிளவுபடுத்தும் தந்திரங்களுக்கு மக்கள் இரையாகிவிடக்கூடாது என்றும் அதற்கான எச்சரிக்கை மணியாக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தொகுதியை உள்ளடக்கிய திருச்சூர் மாநகராட்சியில் பாஜக பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது. இருப்பினும் காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் திருவனந்தபுரம் தொகுதியை உள்ளடக்கிய திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக முதல் முறையாக கைப்பற்றியுள்ளது. தேர்தலில் நகரின் மையப்பகுதிகளில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சி வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இது கேரள அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனை என கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.